என்னப்பா டல்லா ஏதோ சர்ச் பண்ணிட்டு இருக்க போல தெரியுது. ஒன்றும் இல்லை சேத்தா, மண்டி சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. இங்க எங்கேயும் மண்டி இல்லை, என்ன பண்றதுன்னு தெரில. இங்க எங்கப்பா மண்டி கிடைக்கும்? இதுக்கு மண்டி வேணும்னா துபாய்க்கு தானப்பா போகணும். ஏன் இதுக்குன்னு மண்டி சாப்பிட்றதுக்காக நான் இங்கேருந்து துபாய்க்கு ஃப்ளைட் போய் சாப்பிடணுமா? காமெடி பண்றியா? நல்ல மண்டி சாப்பிடணும்னா வேற என்னப்பா பண்றது? என்ன பண்ணலாம் நீ சொல்ல. பேசாம நீயே உன்னோட ஸ்டைல்ல மண்டிய பண்ணிடுறியா? ஓ, நீ அப்படி சொல்றியா? மண்டி பண்ணலாமா? மண்டி பண்ணிடலாமா? ஓகே. ஸோ சென்னையில் சாப்பிட்ட மாதிரி வேணுமா, துபாயில் சாப்பிட்ட மாதிரி வேணுமா? துபாயில சாப்பிட்ட மாதிரி, ஆனா சென்னை ருசியில. சரி, ஓகே. என்னோட ஸ்டைலில் அத்தன்டிக்காக, ஆனால் ஆர்டிஃபிஷியல்ஸ் இல்லாமல் நம்ம சூப்பராக இன்னைக்கு மண்டி பண்ண போகிறோம். ஸோ அது ரொம்ப ஈஸியாக வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக பசங்களுக்கும் இந்த மண்டியை ரொம்ப பிடிக்கிற அளவு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நம்ம மண்டி பண்ண போகிறோம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். சிக்கன் மண்டி செய்கிறதுக்கு தேவையான அளவு சிக்கன் எடுத்துக்கோங்க. ஸ்கின்னோடு இருக்கும் போது அது இன்னும் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை இந்த மாதிரி நல்லா பெருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் மண்டிக்கு நல்லாயிருக்கும். நம்ம இப்போ சிக்கனை மேரினேட் பண்ண போகிறோம். அதுக்கு மஞ்சள்தூள், கொஞ்சம் லெமன் ஜூஸ், மல்லி இலை, புதினா, பச்சை மிளகா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் கரம் மசாலாவும் இதில் போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் ஒரு 2 மணி நேரம் இதை ஊற வச்சிங்கன்னா, ஸோ அதில் இருக்க கவுச்சி ஸ்மெல்லாம் போய் நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம் அந்த சிக்கனில் நல்லா பிடிச்சிக்கும். மண்டி செய்கிறதுக்கு இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் மசாலா அரைச்சிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம். தனியா, மிளகு, ஜீரகம், ஏலக்காய், லவங்கம், பட்டை, 2 பே லீஃப். பட்டை ஒரு பெரிய துண்டு எடுத்துக்கோங்க. தனியா 2 டேபிள் ஸ்பூன். மீதி எல்லாமே 1 டேபிள் ஸ்பூன். இதை லைட்டாக வறுத்துட்டு ஆறுனதுக்கப்புறம் அதை அரைச்சி மசாலாவாக பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை சாப் பண்ணிக்கோங்க. 6-7 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பூண்டை சாப் பண்ணிக்கோங்க. ஒரு 2-3 குடமிளகா கலர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ளேவருக்கும் கலருக்கும் நம்ம ஒரு ஃபைன் குவாலிட்டி குங்குமப்பூ எடுத்துக்கலாம். அதை லைட்டாக கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஊற்றினா கொஞ்சம் நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் நல்லா உங்களுக்கு ஒரு கலர் வரும். மண்டி செய்கிறதுக்கு நம்ம ஒரு அகலமான பாத்திரம் வச்சுக்கலாம். அதில் தேவையான அளவு நெய்யும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கோங்க. சூடானதுக்கப்புறம் தனியா, மிளகு, ஜீரகம், லவங்கம், பட்டை, ஏலக்காய் இதெல்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு 4 ட்ரைட் லெமன் போட்டுக்கோங்க. ட்ரைட் லெமன் நிறைய சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். அப்படி இல்லைனா நீங்களே வீட்டில் காய வச்சு அந்த லெமனை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதில் கொஞ்சம் சாப் பண்ண பூண்டு போட்டுக்கோங்க. அதை நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொஞ்சம் வெங்காயம் போட்டு அதையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த லெவலுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருந்தோம் பார்த்தீங்களா சிக்கன், அதில் அந்த சிக்கன் மட்டும் எடுத்து அந்த வதக்கின அந்த மசாலாவோட நீங்கள் சேர்த்து நல்லா கிளறிட்டு அதை நீங்கள் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் நீங்கள் அப்படியே விட்டுருங்க. சிக்கன்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தண்ணி விடும். சிக்கன் வேகிறதுக்குள்ளே அதுக்கு நம்ம ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லெமன் ஜூஸ், கொஞ்சம் ஆயிலு, அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அந்த மண்டி மசாலா, மிளகாத்தூளும் தனியாத்தூளும் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1/4 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்துக்கோங்க. கொஞ்சம் பெப்பர் எடுத்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சள்தூள் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் மல்லியும் புதினாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஒரு பேஸ்ட் மாதிரி. அதில் கொஞ்சம் சாஃப்ரான் வாட்டர் ஊற்றிக்கோங்க. ஸோ அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருந்தேன், இது ரொம்ப நேச்சுரலாக பண்ணுறது, ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இது நம்ம ஸ்டைலு. நீங்கள் இதில் நிறைய பேர் மேகி போட்டு சிம்பிளாக பண்ணுவாங்க. ஆனால் அது ரொம்ப ஹெல்த்தி கிடையாது. இப்போ நம்ம சிக்கனை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் மக்களே, எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. இப்போ நம்ம குக்கான சிக்கனை எடுத்து நம்ம ஆல்ரெடி ஒரு மசாலா பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டில் அதில் அப்படியே போடணும். அந்த சூட்டோடு இருக்கும் போதே நீங்கள் போட்டு அதை ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் அந்த மசாலா ஃபுல்லாக சிக்கன் உள்ள நல்லா இறங்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாகவும் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக கோட் ஆகிடுச்சுன்னு. ஆக்சுவலாக அது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இப்படியே சாப்பிட்லாம், நீங்கள் இல்லைனா பொரிச்சி சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் தவாவில் போட்டு வறக்கலாம். இதில் நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் ஏற்றுறதுக்காக கேப்சிகம் போட்டிருக்கேன். மிக்ஸ் பண்ணி வச்சுருவேன். ஒரு 1/2 மணி நேரம் வச்சுட்டு தான் நான் என்ன பண்ண போகிறேன், க்ரில் பண்ண போகிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கன் வேக வச்ச தண்ணியில் இருக்கிற எல்லா மசாலா ஐட்டம்ஸும் வெளியே எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் நீங்கள் கட் பண்ண கேப்சிகம் போடுங்க. கலர்ஃபுல் கேப்சிகம் போட்டுங்க. அது அந்த ரைஸோட நிறைய கலர்ஃபுல்லாக இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, அந்த ட்ரைட் லெமன் நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா, அதை மட்டும் இந்த தண்ணியில் ஆட் பண்ணுங்கள். நம்ம ரைஸுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1/2 மணி நேரம் ரைஸை ஊற வச்சுருக்கேன். இது 1:2 கணக்கு வச்சுருக்கேன்.
சில ரைஸ் வந்து 1க்கு 1.5 கூட தேவைப்படும். அந்த ரைஸை பொறுத்து நீங்கள் ஊற்றிக்கோங்க. நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு வந்து 1 கிலோ ரைஸ் எடுத்திருக்கேன், 1.5 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. பாருங்கள், இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு. தண்ணி கொதிச்சோன்னே என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதில் ரைஸ் போட்டுடலாம். ரைஸ் போட்டுட்டு ரொம்ப லைட்டாக அதை கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு அடுப்பை ஃபுல்லாக ஸ்லோ பண்ணிவிடுங்க. ஃபுல் சிம் பண்ணிவிட்டு இதை வந்து தம் போட்டுருங்க. ஒரு 25 மினிட்ஸ் அப்படியே விடுங்க தம்மில். ரைஸ் தம் ஆகிட்டு வரத்துக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த மேரினேட் பண்ணி வச்சுருந்தாலும் சிக்கனை அதை நம்ம வந்து ஒரு 200 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் grill பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக grill-ஆகி வந்துருச்சு சிக்கனு. இப்போ நான் grill பண்ணியிருக்கேன் ஓவனில். ஓடிஜி இருந்தால் நீங்கள் அதில் கூட பண்ணலாம். இல்லைனா இன்னும் சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் தவாவில் வந்து அதை நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா டீப் ஃப்ரை கூட நீங்கள் பண்ணிக்கலாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ரைஸை பார்க்கலாம். ரைஸ் வந்து பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. அந்த நம்ம கேப்சிகம் போட்ட பாருங்கள், எல்லோ கலரு, ரெட் கலரு, ஆரஞ்சு கலர்னு இருக்குது. ரைஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக ஒன்று நீட்டாக ஒட்டாமல் இப்படி இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது இந்த ஒயிட் ரைஸில் ஒரு கலர் கொடுக்க போகிறோம். அது நம்ம நேச்சுரலாக ஆல்ரெடி சாஃப்ரான் நம்ம தண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணியை வந்து இப்போ இந்த கேப்சிகம்லாம் தள்ளி ஓரம் வச்சுட்டு அது நடுவில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி அந்த வாட்டரை ஊற்ற போகிறோம். ஊற்றிட்டு திருப்பி ஒரு 10 நிமிஷம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் நீங்கள் ஃபஸ்ட்டே. அதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் நீங்கள் மூடி வைக்கணும். மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ரைஸு, அந்த சாஃப்ரான் கலரு, நம்ம ரைஸு ப்ளஸ் வந்து இந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் சேர்த்து பார்க்கும் போது அவ்வளோ அட்டகாசமாக இருக்குது. இது இப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, அந்த சிக்கனை வந்து நம்ம வந்து அதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு சைட்லலாம் ஃபுல்லாக சிக்கனை அரேஞ்ச் பண்ணிவிட்டு நடுவில் வந்து நம்ம இப்போது கோல் வைக்க போகிறோம். அது எப்படின்னு உங்களுக்கு ப்ராசஸ் காட்டுறேன். நம்ம சிக்கனை இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் கண்டெய்னர் எடுத்துகிட்டு அதில் வந்து கறியை சூடு பண்ணிவிட்டு நீங்கள் நடுவில் வச்சுருங்க. கொஞ்சம் நெய் போட்டுடுங்க. மக்களை பாருங்கள், நெய் போட்ட உடனே புகர ஆரம்பிச்சிருச்சு. இந்த மண்டியோட ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்மோக் ஸ்மெல்லு தான். ஸோ அந்த ஸ்மோக்கை வந்து நீங்கள் வெளியே விடாமல் நல்லா வந்து ஃபுல்லாக சீல் பண்ணிவிடுங்க. நான் ஃபாயில் பேப்பர் போட்டிருக்கேன், நீங்கள் வேணால் துணி கூட போட்டு முடிக்கங்க. ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேச்சுரல் சார்கோல் யூஸ் பண்ணுங்கள். கெமிக்கலைஸ்டாக அதை யூஸ் பண்ணாதீங்க. அதேமாதிரி ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அப்படியே தம்மில் விட்டுருங்க. பாருங்கள் 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ண போகிறோம். அந்த புகெல்லாம் போயிடுச்சு. பாருங்கள் மக்களே, சரியான மண்டி ரெடி ஆகிடுச்சு. மக்களே, இந்த மண்டிக்கு வந்து ஒரு சரியான ஒரு 3 சாஸ் பண்ணியிருந்தேன். பட் அத்தன்டிக் மண்டிக்கு என்ன கொடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மைனஸும் ஒரு தக்காளி சாஸும் கொடுப்பாங்க. ஆனால் அதில் நிறைய கலர் ஆர்டிஃபிஷியல்ஸ்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் இதில் நேச்சுரலாக பண்ணியிருக்கேன். ஒரு மைனஸும் நேச்சுரலாக வீட்டில் பண்ணது, அந்த சாஸும் வீட்டில் பண்ணது. ஆனால் நான் அது எக்ஸஸாக என்ன பண்ணேன், ஒன்று ஸ்பெஷலாக ஒரு சாஸ் பண்ணேன். அது மின்ட்டு சாஸ் ஒன்று பண்ணியிருந்தேன். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும் போது இருந்த டேஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் பண்ணி பாருங்கள். நான் என்ன என்ஜாய் பண்ணோம் அதை நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. உங்கள் ஃபேமிலி இருக்கவங்க எல்லோரும், சின்ன பசங்க எல்லோரும் எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் விரும்பி சாப்பிட்டாங்க. நீங்களும் சாப்பிடுங்க. ஒவ்வொரு ரைஸும் நான் சொல்கிறேன் உதிரியாக இருந்துச்சு, ஒவ்வொரு கலரில். பிள்ளைங்களுக்கு அந்த கலர்ஃபுல்லாக இருந்ததுனால எல்லாத்தையும் லைக் பண்ணி சாப்பிட்டாங்க. அந்த சிக்கன் வந்து மேலே கிறிஸ்பாக இருந்துச்சு, உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அதில் ஃபுல்லாக மசாலா பிடிச்சிருந்தது. கண்டிப்பாக மறக்காமல் அந்த லெமனை தூக்கி போட்டுறாதீங்க, அதை சாப்பிடுங்க. அது செம்ம சூப்பராக இருக்கும். அந்த கேப்சிகம் எல்லாம் வச்சு சாப்பிடும் போது ரியலாக சொல்கிறேன், வீட்டில் நம்ம கடையில் வாங்கவே மாட்டோம். எனக்கு கடையோட பயங்கர ஹெல்த்தி, பயங்கரமான டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கோட வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் விடைபெறுறது உங்கள் கே. பாய்.